கொடைக்கானல்ல உதகை அண்ட் கொடைக்கானல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. உதகை அண்ட் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இனிமேல் போகணும்னு சொன்னா இ பாஸ் அப்படிங்கிறது நெசசரி. ஏற்கனவே இந்த இ பாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்ப சார் அப்படின்னா இந்த COVID-19 அப்படிங்கிற சமயத்துல சொல்லியிருந்தாங்க, ஒரு ஊருக்கு நீங்க போறதா இருந்தா கூட இ பாஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் நீங்க மாறதா இருந்தா அந்த இ பாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த நியூஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி நமக்கு ஒரு பய உணர்வு வருதா அப்படின்னு கேட்டா இல்ல, கோவிட் இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கிடையாது. ஸோ டூரிங் த சம்மர் வெக்கேஷன் என்ன பண்ணுவாங்க, ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் அதிகமான மூமெண்ட்ஸ் இருக்கும், அதிகமான பேர் போவாங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆராய்வு பண்ணியிருக்கிறாங்க. யாரு சார் ஆராய்ச்சி எடுத்திருக்கிறா அப்படின்னு கேட்டா IIT அண்ட் IIM அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி எடுத்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த நாட்கள்ல எவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு 12,000 அந்த மாதிரி 1300 வேன்கள் போதா. எங்க ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் தினமும் 1300 வேன் போது 20,000 வாகனங்கள் செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. 20,000 வாகனங்கள் போகுது. ஒரு வாகனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வச்சா கூட ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஸ்தம்பிக்கிறாங்க. அப்ப அங்க உள்ள சீதோஷண நிலை அப்படிங்கிற மெட்டீரியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது, வானிலை மாற்றங்கள் நடக்குது, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்குது. அங்க லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அவங்க நிறைய சிரமத்துக்கு உள்ளாராங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக இ பாஸ் அப்படிங்கறத முடிவு பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய தமிழக அரசு. அப்ப இ பாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த தேதியில இருந்துன்னா மே 7 முதல், ஞாபகம் வச்சு, மே 7ஆம் தேதியில இருந்து இ பாஸ் அப்படிங்கிறது அவசியம் சொல்லியாச்சு. மே 7ஆம் தேதியில இருந்து ஸோ கொடைக்கானல் ஊட்டி போறவங்களுக்கு இ பாஸ் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது, அவசியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுங்க. இதுதான் என்ன சார் அப்படின்னு சொன்னா மலைகளின் ராணி. நமக்கு ஸ்டார்டிங்ல கேட்பான் உதகை அப்படின்னு சொன்னாவே மலைகளின் ராணி ஞாபகம் வச்சு. இனி நம்ம போட்டித் தேர்வுக்கு தேவையானதான் பார்ப்போம். ஸோ மலைகளின் ராணி அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து உதகை அப்படிங்கிற ஊட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். மலைகளின் ராணி, சரியா? கோடை வாசஸ்தலங்களோட ராணி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மலைகளின் ராணி அப்படிங்கிறது இது வந்து இளவரசி. கொடைக்கானல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இளவரசின்னு சொல்லுவாங்க, இளவரசி. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல கேட்பாங்க. இளவரசி அப்படின்றது கொடைக்கானல். அப்போ உதகை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் வருது, நீலகிரி அப்படிங்கிற மாவட்டத்தில் வருது. பட் கேபிட்டல் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா உதகை தான். இது ஒரு டிஃபரெண்ட் மாவட்டம் வந்து நீலகிரி. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல 2 ஊர் மாவட்டங்கள் மாத்திரம் தான் தலைநகர் வேற இடத்துல இருக்கும். அதுல ஒண்ணு கன்னியாகுமரின்றது நாகர்கோவில் வரும். கன்னியாகுமரி எங்க வரும்? நாகர்கோவில் வரும். ஊட்டி அப்படிங்கிறது எங்க வரும்? அதான் நீலகிரிங்கிறது ஊட்டியில வருது. நீலகிரிங்கிறது எங்க வருது? ஊட்டியில வருது. இது ரெண்டு முக்கியமானது. அப்ப இது வந்து நீலகிரி மாவட்டம். கொடைக்கானல் அப்படிங்கிறது வந்து பழனி மாவட்டம், சாரி திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஸோ கொடைக்கானல் அப்படிங்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டம், இது வந்து நீலகிரி மாவட்டம். இது வந்து மலைகளின் ராணின்னு சொல்லுவாங்க, இது மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய உயரமான சிகரம், இதுதான் தமிழ்நாட்டோட மிக உயரமான சிகரம். நீலகிரியில தொட்டபெட்டா அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தினுடைய மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டபெட்டா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சிகரங்கள் the highest peak in தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாவே தொட்டபெட்டா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை உதகையும் சரி கொடைக்கானலும் சரி, இந்த 2 கோடை வாசஸ்தலங்கள் தமிழகத்துல முக்கியமானது. இன்னொன்னு கேட்டாங்கன்னா ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, அது ஞாபகம் வச்சோம். நமக்கு கேட்பான், ஸ்டார்டிங்ல கேட்பாங்க ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்காடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு முக்கியமான கோடை வாசஸ்தலங்கள் சம்மர் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3 தான். ஸோ அது வந்து சேலம் மாவட்டத்தில் வருது. ஏற்காடுங்கிறது சேலம் மாவட்டம் அப்படிங்கிறதுல வருது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நீலகிரி மாவட்டத்தில் வருது, இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வருது, அது வந்து சேலம் மாவட்டத்தில் வருது. இதோட ஸ்டார்டிங் கேட்டாங்கன்னு சொன்னா மலைகளின் ராணி. உதகைங்கிறது மலைகளின் ராணி, இது வந்து மலைகளின் இளவரசி, அது வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மாவட்டம் நீலகிரி மாவட்டம், இதோட மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம், அதோட மாவட்டம் சேலம் மாவட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்தியாவிலேயே மிக உயரமான சிகரம் கேட்பாங்க K2. என்னங்க K2? K2ங்கிறது எங்க இருக்கு? காரகோரம் ரேஞ்சில இருக்கு. எங்க இருக்கு? காரகோரம் ரேஞ்சில இருக்கு. காட்வின் ஆஸ்டின். என்னப்பா இருக்கு? காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. சோ இரண்டாவது அப்படின்னு சொல்லக்கூடியது உலகிலேயே மிக உயரமான சிகரம்னு கேட்டா எவரெஸ்ட். என்னதுங்க? எவரெஸ்ட். எவரெஸ்ட் அப்படின்னு சொன்னாவே முக்கியமானது 88, 48
88 48.86 மீட்டர். 86 மீட்டர் அப்படின்றது. ஸோ இதுதான் எவரெஸ்ட் அப்படிங்கிறது நேபாளில் இருக்கு. இதுக்கு பேர் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாகர் மாதா. எவரெஸ்ட் வந்து அவங்க ஊர்ல என்னது ஷாகர் மாதா அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. நம்ம ஊர்ல என்னது எவரெஸ்ட். எவரெஸ்ட் எந்த மாநில எந்த நாட்டுல இருக்கு? நேபாள். நேபாளோட கேபிட்டல் சிட்டி எது? காத்மண்டு. காத்மண்டு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பாத்துறலாம். சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. என்ன சார் அப்படின்னு சொன்னா இ பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக அது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டாவது நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமிட்டபடி +2 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கற வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஏன்னா தேர்தல் நடைமுறையில் இருக்கிறதுனால தேர்தல் நடைமுறையில் இருக்கு. அப்படி உடனே பாரு டிஸ்டர்ப் ஆகும். தேர்தல் நடைமுறையில் இருக்கிறதுனால தேர்வு தள்ளி போகும், முடிவுகள் தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் இல்லைங்க. ஸோ அந்த ஸ்டிபுலேட்டட் பீரியட்ல கண்டிப்பா இருக்கும், எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு தெரியும் இவர் முக்கியமானவர், கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர். யாருப்பா அவரு? சாரி ரேவந்த் ரெட்டி. அவரு நான் டி அந்த மாதிரி அவரு சிவகுமார் நினைச்சேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானாவோட முதலமைச்சர். தெலுங்கானா முதலமைச்சர் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க தெலுங்கானா. அப்ப தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. ஸோ முக்கியமா ஞாபகம் வச்சுங்க, தெலுங்கானால காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருக்கு. ஸோ சிஎம் யாரு சார் அப்படின்னு சொன்னா ரேவந்த் ரெட்டி. சிஎம் யாரு? ரேவந்த் ரெட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். தெலுங்கானா அப்படிங்கறத நம்ம இந்தியாவினுடைய 29வது மாநிலம். 29வது மாநிலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது உருவான வருடம் 2004. தெலுங்கானா உருவானது 2004. சாரி 2014. எங்க இருந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ஆந்திர பிரதேசத்துல இருந்து பிரிஞ்சு. எங்க இருந்து பிரிஞ்சு? ஆந்திர பிரதேஷ். இதுதான் கடைசி மாநிலம். உருவானதுல கடைசி மாநிலமாக உருவானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சு தெலுங்கானா. அப்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆந்திர பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் என்ன இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2014 இருந்து 24 வரை 2014 இருந்து 24 வரை அப்படிங்கிறது வந்து ஹைதராபாத் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேபிட்டல் சிட்டி. என்ன கேபிட்டல் சிட்டி? சோ 10 இயர்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 10 இயர்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. 2014 டு 2024 வரைக்கும் ஹைதராபாத் அப்படிங்கிறது வந்து போத் ரெண்டு ஸ்டேட்டுக்கு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து அமராவதி வந்துருச்சு. அமராவதி வந்து கேபிட்டல் சிட்டி 2024 onwards 2024. அப்ப 2024 இருந்து அமராவதி அப்படிங்கிறதுக்கு யாருக்கான கேபிட்டல் சிட்டி? ஆந்திராவுக்கான கேபிட்டல் சிட்டி. இப்போ ஹைதராபாத் யாருக்கு? தெலுங்கானாவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டு, அதாவது ஏன்ஷியன் இந்தியால ரெண்டு ட்வின் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன் இந்தியால ட்வின் சிட்டிஸ் அப்படின்னு சொன்னாவே கராப்பா மொஹஞ்சதாரோ. என்னங்க? கராப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ, ஹெச்எம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்ஷியன் இந்தியா, பழங்கால இந்தியாவில் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டா கராப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. இப்ப கான்டெம்பரரி இந்தியா, சமகால இந்தியாவில் ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத். என்னங்க? ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டுமே ட்வின் சிட்டிஸ் இன் இந்தியா, இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரேவந்த் ரெட்டி ஞாபகம் வச்சு. நியூஸ் என்ன சார்? அமித்ஷாவோட போலி வீடியோ பகிர்வு, தெலுங்கானா முதல்வருக்கு அழைப்பாணை அப்படின்னு சொல்றாங்க. சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க தெலுங்கானா முதலமைச்சருக்கு. ஒரு போலி வீடியோவை அமித்ஷா பத்தி அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து ஒரு அழைப்பாணை கொடுத்திருக்கிறாங்க. அந்த நியூஸ் வந்து பழசுதான். சோ ரயில்ல 4 கோடி அப்படிங்கறத பிடிச்சாங்க. எந்த கேண்டிடேட்டுக்கு? நைனா நாகேந்திரன். எந்த ஒரு கேண்டிடேட்? திருநெல்வேலி கேண்டிடேட். சோ அவர் 4 கோடி அப்படிங்கறத பிடிச்சாங்க. சோ இது ஆல்ரெடி நம்ம பழைய நியூஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இந்த நியூஸ் பழைய நியூஸ். வெஸ்ட் பெங்கால்ல முக்கியமானது எத்தனை ஆசிரியர்கள்? பேசுங்கப்பா. எத்தனை ஆயிரம்? 25,000 டீச்சர்ஸ் அப்படிங்கிற பணி நியமனம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் அறிவிச்சது. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. சோ எழுதி வச்சுங்க சிபிஐ, ஞாபகம் வச்சுங்க சிபிஐ. இட் இஸ் பியூர்லி நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது நம்ம பாலிட்டில படிப்போம். இட் இஸ் பியூர்லி நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. என்சிபி நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொன்னாவே அரசமைப்பு சபையால் ஏற்படுத்தப்படாத குழு.
அரசியலமைப்பு சபையால் ஏற்படுத்தப்படாத குழு அப்படிங்கறத ஞாபகம் வச்சணும். மதுபாலா from சேலம், ஆடியோ கிளியரா? இதுதான் பதிலே கிடையாது. இந்த மாதிரி பதில் பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். ஆடியோ கிளியரான்னு கேட்டா கிளியர்னு சொல்லணும், நல்லா கேக்குதுன்னு சொல்லணும். கேக்குது சார். இது வந்து இன்டர்வியூல நீங்க வந்து வில் பி அந்த இடத்துல வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க, உங்களோட பதில எதிர்பார்ப்பாங்க என்ன கேட்குறாங்கன்றது. நான் உங்களை ஐ ஆம் மேக்கிங் யூ, சரியா? நான் உங்களை உருவாக்கிட்டு இருக்கேன். ஒரு பேசுகிற விதம் ரொம்ப முக்கியங்க. ஆனால் குரூப் ஒன்றுக்கு ஆசைப்படுறோம், யூபிஎஸ்சிக்கு ஆசைப்படுறோம். ஆனால் சொல்கிற விதம், ஏன்னா இன்டர்வியூ பேஸ்டு கொஸ்டின்ஸ், அங்கே வந்து உங்களுடைய அறிவெல்லாம் செக் பண்ண மாட்டார். அறிவை செக் பண்ணுறதுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, உங்களுடைய டிகிரி இருக்குது. அங்கே அறிவை செக் பண்ண மாட்டான், உங்களுடைய ஹியூமன் பீயிங்கை தான் செக் பண்ணுவான், உங்களோட ஹியூமன் எத்திக்ஸை தான் செக் பண்ணுவான், உங்களோட டிசிஷன் மேக்கிங்கை தான் பார்ப்பான், ப்ராப்ளம் சால்விங் தான் பார்ப்பான், உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் பார்ப்பான், உங்கள் மேனர்ஸ் தான் பார்ப்பான், உங்கள் ட்ரெஸ் கோடை பார்ப்பான், நீங்கள் எப்படி பார்க்குற அந்த விஷயம், உங்களுடைய அந்த ஆட்டிடியூடை பார்ப்பான். மதுபாலா ஃப்ரம் சேலம், கிளியரா இருக்கா? எஸ் சார், கிளியர் சார். இருக்கு சார். என்னன்னு அர்த்தம் தெரியுமா? இருக்கு. நான் இதை ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கேன். ஆடியோ வீடியோ கிளியரா அப்படின்னு சொன்னா கிளியர் சார், எஸ் சார், கிளியரா இருக்கு சார் அப்படி சொல்லணும். ஸோ ஆன்லைன்ல இதெல்லாம் வந்து மறுபடியும் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், மேனரிசம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒருத்தர் ஒரு பொருள் கேட்குறாரு, அப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்க சர்டிஃபிகேட்டை காமிங்கன்றா. ஸோ ஷோ யுவர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறா. நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி சொன்னீங்களேன், அப்பவே அவனை முடிவு பண்ணிடுவான், அவன் இரிட்டேட் ஆவான். ஒரு சேரை இழுத்து போனி இப்படி இழுத்தீங்கன்னு வச்சுங்க, அவன் ஒட்டி தான் போட்டிருப்பான், வேணுனே ஒட்டி போட்டிருப்பான். ஒருத்தர் வந்து உட்காந்து போட்டு போறதுக்கான்னு சொன்னாவே இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸ், சரியா? நீங்க வந்து அதை அழகா தூக்கி எடுக்கிறீங்களா இல்லை இழுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போனோன்னே நிற்கிறீங்களா உட்காடுறீங்களா, பெர்மிஷன் கேட்குறீங்களா இல்லையா, கதவை திறந்து போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு போறீங்களா இல்லை நீங்க வேலை திறந்துட்டு போறீங்களா, உட்கார சொல்றதுக்கு முன்னாடியே உட்காடுறீங்களா, எல்லாருடைய கண்களையும் பார்த்து பேசுறீங்களா, கேள்வி கேட்ட பதிலுக்கு வந்து சரியான பதில் சொல்றீங்களா, கூடுதலாக எடுத்துக்கிறீங்களா, பில்டப் பண்றீங்களா, நீங்க ஒரு தமிழனா பேசுறீங்களா இந்தியனா பேசுறீங்களா, ஒரு மனுஷனா பேசுறீங்களா மதவாதியா பேசுறீங்களா, அதெல்லாம் பார்ப்பான். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்பான், கவனமா படிக்கணும். ரைட். அப்ப சிபிஐங்கிறது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ நமக்கு சொல்லுவாங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு we have two aspects. ஏமா வரல நேத்து பெர்மிஷன் கேட்டியாமா? மெசேஜ் பண்ணிடணும். ஃபோன் பண்றதெல்லாம் எடுக்க முடியாது, எல்லா நேரமும் ஃபோன் பண்ற நேரம் ரீச் பண்ண முடியாது நம்மள. மெசேஜ் பண்ணிடணும். மெசேஜ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து, சரியா? சார் ஐ ஆம் சிக், ஏன்னா உங்களுக்காக பிரத்யேகமா பிளான் பண்ணி எடுக்கிறோம், சரியா? 2 கிளாஸ்லயுமே ஆப்சென்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சரி? ஏன்னா we were too busy, 2 நம்பருமே பிஸியா இருக்கு, இரவு வரைக்கும் பிஸியா இருக்கு, கமிட்டர் நமக்கு இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மென்டார் வச்சுங்க, நான் உங்களுக்கு தரேன் ஒரு மென்டார், அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மென்டார் தரேன், அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க, அவங்க தகவல் சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது வித்தவுட் பெர்மிஷன்ல யாருமே லீவ் போடாதீங்க, ஏன்னா ஸ்பெசிஃபிக் பண்ணி கிளாஸ் நடத்தும் போது முக்கியமானது. ஸோ நேற்றுக்கு நடத்தணும். ஏன் அதை உங்களை ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா, ஹரிணி நேற்றுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் பாடி நான் கான்ஸ்டியூஷன் பாடி ஃபுல் டீட்டெயில் நடத்திருக்கேன். இந்தியன் பாலிட்டியில் உட்காரப்பா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் நடத்தும் போது சொன்னேன், பிரசிடென்ட்டுக்கு வந்து மொத்தம் 7 பவர் இருக்கு. அதில் முதல் பவரே எக்ஸிக்யூட்டிவ் பவர். அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொன்னால் அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல வந்துடுவாங்க. கான்ஸ்டியூஷன் பாடியில் வரக்கூடிய இப்போ சிபிஐயோட இயக்குனர் யார் தேர்ந்தெடுப்பாருன்னா பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுப்பார். சிபிஐயோட இயக்குனர் யார் தேர்ந்தெடுப்பார்? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அவர் தான் தேர்ந்தெடுப்பார். ஸோ ஏல இருக்காங்களா? இருக்காங்க. அட்டார்னி ஜெனரல் வந்துடுறாரு 76 88 105. இதெல்லாம் ஈவினிங் கேட்கும்போதெல்லாம் வரல, சரியா? ஹரிகிருஷ்ணனுக்கு கேள்வி கேட்டா வரல. நிறைய பேர் நேற்றுக்கு கிளாஸ் நான் அனுப்புனேன். ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கிளாஸ். அது நேற்றுக்கு ஒரு கிளாஸ் ஸ்பெசிபிக். வாய்ப்பு இருந்தா பரவாயில்ல, 1 மணி நேரம் தான், சரியா 1 மணி நேரம் தான். 7:30 to 8:30 ரெகுலரா கிளாஸ் கொடுக்குறேன் ஃபார் தமிழ் என்ரிச் பண்றதுக்காக, ஜிகே என்ரிச் பண்றதுக்காக கொடுக்குறேன் காலேஜ் டிஆர்பிக்கு. வாய்ப்பு இருந்தா உங்களுக்கும் அனுப்புறேன். அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தினா ஒன்றும் கிடையாது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 18 மணி நேரம் நான் சொல்லியிருந்தேன். காலையில 9 மணில இருந்து விடிய காலம் 5 மணிக்கு ஆரம்பிச்சா இரவு 11 மணி வரைக்கும் 18 மணி நேரம் இருக்கு. இந்த 18 மணி நேரம் ரூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல 1 மணி நேரம் இன்னும் ரீகால் அண்ட் ரிவைஸ் கிளாஸ் மீட்டிங் ஆகுச்சு. ரீகால் அண்ட் ரிவைஸ் 1 மணி நேரம் ஸ்பெசிஃபிக்கா பண்றீங்களா? எனக்கு நேரமே இல்லைன்ற மாதிரி ஒதுங்குறீங்களா? படிக்கவே நேரம் இல்லைன்னு அப்படி பார்த்தா நீங்க வந்து ஒண்ணுமே செய்யலன்னு அர்த்தம். நேரத்தை பயன்படுத்த தெரியாத மனிதர்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன், விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு இரவு 11 மணிக்குமே 18 மணி நேரம் இருக்கு. இது ஆக்டிவா இருக்கக்கூடிய நேரம் 18 மணி நேரம் இருக்கு. அட்லீஸ்ட் இதுல நீங்க 6 பங்கா பிரிச்சுக்கலாம். 6 அடுத்து ஒரு 6 அடுத்து ஒரு 6 3 6 பிரிச்சுக்கலாம். அதுல ஒரு 6 கூட நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க அப்படியே விட்டுலாம். உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக, உங்களுடைய தூக்கத்திற்காக, லெதர்ச்சிகளா இருக்கிறதுக்காக. மீது 6ன்றது அகாடமியில ஒரு 6, செல்ஃப் ஸ்டடி ஒரு 6. இந்த இதுல ஒரு 1 மணி நேரம் கேட்குறேன். இங்க 1 மணி நேரம் கேட்குறேன். இந்த 1 மணி நேரம் படிச்சீங்கன்னா ஈஸி. மறுபடியும் ரீகால். நேற்றுக்கு என்ன பண்ணோம்? 10 பாட்டு
அதில் இருக்கக்கூடிய 17 மேற்கிழக்கு நூல்கள், 18 நூல்களோட ஆசிரியர்கள், அதோட கூடுதல் விவரங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம். மறுபடியும் 14 கீழ்கணக்கு நூல்கள், அந்த 18 நூல்கள், 18 36 நூல்களை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும். ஆசிரியர் பேரு, அவங்களுடைய மொத்த பாடங்களோட எண்ணிக்கை, அதில் இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ், பெருசு சிறுசு. ஏன்னா அதான் நான் சொல்றேன், தமிழை 100க்கு 100 படிக்கணும்னா பரிச்சயம் ஆகணும். இப்போ நல்லது உணாருன்னு சொல்றேன், அதை ஸ்பெசிஃபிக்காக எடுக்க முடியலன்னா எனக்கு போச்சு. நல்லது உணாருன்றதை ஸ்பெசிஃபிக், ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு எடுக்க முடியலன்னா போச்சு. கண்ணன் கூத்தனார்னு சொல்றேன், எனக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணி எடுக்க முடியலன்னா போச்சு. ஸ்பெசிஃபிக் பண்ணி எடுக்க முடியலன்னா போச்சு. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை டெஸ்ட். நான் சொன்ன சென்டென்ஸ் ஸ்கோரர் டெஸ்ட். பொதுவாக படிக்கிற முறை ஜெயிக்கவே முடியும், ஜெயிக்கவே மாட்டா. 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பா, 6244 போஸ்ட் தான். உண்மையான காம்படிஷன் 10% தான். இங்கே இருக்கிறதுலே 20லேருந்து 30% தான் நம்ம அகாடமியில் ஃபாலோ பண்ணுறது. 150 பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. 75 பேர் கூட நான் ஒழுங்காக ஒரு பேட்சோட பார்த்ததில்லை. அந்த 75 பேர்லேயே 35 பேர் தான் மார்க் அனுப்புகிறாங்க. ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 35 பேர் தான் ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க, மார்க் அனுப்புகிறாங்க. மிச்சம் எல்லாரும் சும்மா அங்கங்கே. நீங்கள் வேணா உங்கள் மனச்சாட்சி பாருங்கள், இன்னையிலேருந்து 35 நாள் உழைச்சா கூட ரிசல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜூன் 9ஆம் தேதியே உங்களுக்கு முடிவை போயிடும். அவ்வளோதான்டா ரிசல்ட். அங்கிட்டு பார்க்குறது, இங்கிட்டு பார்க்குறது, முகத்தை சுழிக்கிறது, கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு வராமல் இருக்கிற அத்தனை நபரும் அங்கே அப்படியே பாஸ் அவுட் ஆயிடுவாங்க. சரியாக 9:30க்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். ஜூன் 9ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும்ன்றேன். நான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டேட்டை சொன்னேன். ஜூன் 9ஆம் தேதி கொஸ்டின் வாங்கினா 1 மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடும். அப்போ சுழிப்பீங்க, இப்படி அப்படியெல்லாம் முகம் சுழிக்கிறது அப்போ தெரியும், நம்ம சொன்ன விதம் அப்போ தெரியும். ஆனால் உண்மையாக கஷ்டப்பட்டவங்க, உண்மையாக உழைச்சவங்க, நேரத்தை சரியாக உழைப்பில் முதலீடு பண்ணவங்க, நிறைய சாக்ரிஃபைஸோட ஒர்க் பண்ணவங்க நிச்சயமாக ரிசல்ட் அடிப்பாங்க. சரியா? நம்ம எடுத்த முயற்சிங்கிறது வீண் போகலை. சரியா? கண்டிப்பாக அன்னைக்கு ஃபீல் பண்ணுவோம். 9ஆம் தேதி ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ உழைப்பு இருந்திருக்கு, இவ்வளோ பரிச்சை இருந்திருக்கு. தமிழ் 100 கேள்வி பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிடும். தமிழை அப்படியே கிளான்ஸ், ஒரு பக்கத்துக்கு 2 கொஸ்டின் இருக்கும். ஒரு 50 பக்கம் புரட்டினீங்கன்னா 100 கொஸ்டின். அப்படி வேகமாக அப்படி புரட்டிட்டு போகும்போதே தெரிஞ்சு போயிடும். எல்லாமே இருக்குடா, நம்ம அவ்வளோ டெஸ்ட் எழுதுறது வீணாகலான்னு சொல்லி. யார் ஃபீல் பண்ணா தெரியுமா? சார் எல்லாமே நடத்துறதானே கேட்டிருக்கேன், ஆனால் இந்த இடத்துல டைலமாகி போச்சு. இதுதானா? ஐயோ உருத்திரங்கடனாரா, கண்ணன் சேர்ந்தனாரா அல்லது உருத்திரங்கடனாரா? ஐயோ கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இது யாரு அறகுறையா படிச்சவன்? அந்த நான் சொன்ன அந்த பரிச்சயம் ஆகாதவன், நான் சொன்ன அந்த கரெக்டான அந்த டெஸ்ட் அதிகமாக அட்டன் பண்ணாதவன். அவன் பூரா ஆக தெரிஞ்சிருக்கு, ஆனால் சரியா தெரியல. தெரிஞ்சிருக்கு, ஆக இந்த கொஸ்டின் ஈஸி தான் தெரிஞ்சிருக்கு, ஆனால் 103 107 புரியுதா? முல்லைப்பாட்டுன்னு சொன்னாவே 103 அல்லது 301. இந்த நேற்றுக்கெல்லாம் அதே நம்ம கேட்ட பங்கச்சி பேருனால மதுபாலாவே சொல்லிக்குது. என்னவா மதுபாலா? ஐயோ 1798 1789. ஐயோ தப்பா சொல்றேனே, அந்த பொண்ணே சொல்லிக்குது 1789ன்னு சொல்லியிருக்கிறோம். எது சார் ஃப்ரெஞ்சு புரட்சி, ஆனால் 1798ன்னு சொல்லு. எல்லாரும் மாற்றி சொல்லும்போது ஆகா இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. பரிச்சயமாகாதவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. இந்த பரீட்சைக்கு படிச்சவங்க பாஸ் ஆக மாட்டாங்க. இந்த பரீட்சைக்கு படிச்சவங்க பாஸ் ஆகவே மாட்டாங்க. அனுபவத்தில் சொல்றேன். 2000லிருந்து 24 ஆண்டுகள் யாருனாலும் நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க. சரியா? சேலஞ்ச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நான் தான் பாடம் நடத்துறேன். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, தமிழ், இங்கிலீஷ், அப்படி ஆப்டிடியூட், ரீசனிங் சொல்லிட்டு எல்லாம் நான் தான் நடத்திட்டு இருக்கேன். சரியா? அந்த அனுபவத்தில் சொல்றேன். கண்டிப்பா பரிச்சயமானவங்க தான் பாஸ் ஆவாங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது கூட நிறைய பேருக்கு முகம் சுழிப்பாங்க, நான் பரிச்சயங்கிறான்னு. அது ஜூன் 9ஆம் தேதி தெரியும். இந்த பரிச்சயங்கிற வார்த்தை ஜூன் 9ஆம் தேதி தெரியும். வடிவேல் சொன்ன மாதிரி இளையராஜாவா பாரதி ராஜாவா, அந்த கன்ஃபியூஷன் அப்பதான் தெரியும். ஆஹா நல்லா படிச்சிருந்தோம்னா, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தோம்னா, இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் அடிச்சிருந்தோம்னா, சொல்லும் போது கேட்டிருந்தோம்னா, நீங்க பளிச்சு அடிக்கலாம். ப்ரிலிம்ஸ்ல பளிச்சு எழுதலாம், மெயின்ஸ்ல, இன்டர்வியூல உங்களுக்கு பயமே இருக்காது. எனக்கு அரட்டுறோம்ல, இங்க அரட்டுறோம்ல, கேட்கிறோம்ல, பட்டுன்னு கேட்கிறோம்ல, சொல்றோம்ல, இப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது, இப்படி வீசக்கூடாது, அந்த மேனரிசத்துக்கு கற்றுக் கொடுக்குறோம்ல, இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் பண்ணணும்னு. அது உங்களுக்கு இன்டர்வியூக்கும் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். இன்டர்வியூக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ சிபிஐ பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப சிபிஐன்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல்ல இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னவா இருந்துச்சு? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிறது டிஎஸ்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுதான் நமக்கு சரியாக 1963ல, எந்த வருஷத்துல? 1963ல நமக்கு சிபிஐயா மாறுது. இந்த சிபிஐ எந்த கமிட்டியோட பரிந்துரைன்னு கேட்பாங்க. சரியா? நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சந்தானம் கமிட்டி. என்ன கமிட்டி? சந்தானம் கமிட்டி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும்.
சந்தானம் கமிட்டியோட பரிந்துரை, இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சந்தானம் கமிட்டியோட பரிந்துரையில தான் சிபிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா. பேசுங்க. சிபிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா. இது மெயின்ஸ்க்கு தனி டாபிக்கா கேட்பாங்க. ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 4 அமைப்புகள் வந்துடும். சிபிசி வந்துடும், சிபிஐ வந்துடும், லோக்பால் வந்துடும், லோக் ஆயுக்தா வந்துடும். சிபிசி, சிபிஐ. அம்மா காலேஜ் டிஆர்பி பிரவீனா இருக்கீங்களா? ராஜ பிரவீனா இல்ல, ஆனா சொல்லியிருக்கோம். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஜிகே தான் வரணும். சும்மா நான் ஒரு 10க்கு 1 கேட்டிருக்கேன். ஆனா இதை தான் சொல்றேன் இல்லையா, நாங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அதற்கான முயற்சி நம்ம எடுக்கிறோமா, அதற்கான சரியாக பயிற்சி எடுக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் நம்ம வேறுபாடு இருக்கு. வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களை தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். Achievers do not do different things, they do in a different way. சிவகரா, உங்களால் வெல்ல முடியும். அந்த வெல்ல முடிகிறவங்க வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்றது வித்தியாசமான செயல்களை செய்ய மாட்டாங்க, செயலில் வித்தியாசம் காட்டுவாங்க. வித்தியாசமான செயல் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தான். சிபிஐங்கிறது எல்லாருக்கும் படிக்க போறான், சிபிஐங்கிறது. ஆனால் அதில் எப்படி நம்ம உள்வாங்கி படிச்சுக்கிட்டோம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி உள்வாங்கி படிச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல இந்த பேப்பர் இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் இன்னைக்கு பார்த்துருப்பான். இந்த தினமணி பேப்பரை இன்னைக்கு லட்சக்கணக்கானவர் பார்த்துருப்பான். தமிழ்நாடு ஃபுல்லா 8 கோடி மக்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10% வச்சிருந்தா கூட, 10% வச்சிருந்தா கூட ஒரு 8 லட்சம் பேர் பார்த்துருப்பான். அப்படிங்கிற போது நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஆனா நம்ம பாக்குற மாதிரி இந்த இடத்துல மேற்கு வங்க ஆசிரியர், சிபிஐ, அதுல மேற்கு வங்கம்னு சொன்னா நமக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்கம் அப்படின்னு சொன்னாவே கல்கட்டா எல்லாம் பார்த்துருக்க மாட்டான். அது நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு அதான் சொல்றது, வித்தியாசமான செயல்கள்ல வித்தியாசம். சிபிஐ ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ். எந்த வருஷம் சிபிஐ? 1963. எந்த கமிட்டியோட பரிந்துரை? பரிந்துரை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிபிஐ அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது. இப்ப இயக்குனரா இருக்கிறவர் யாரு? பிரவீன் சூட்ங்க. யாருங்க? பிரவீன் சூட். இந்த பிரவீன் சூட் அப்படிங்கிறவர் முன்னாள் டிஜிபி, கர்நாடகாவோட டிஜிபி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம உச்சநீதிமன்றத்தை பத்தி டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே எந்த பார்ட்ல வரும்? தேஷ்முகி. தேஷ்முகி எங்க வரும்? பார்ட் 5ல எந்த ஆர்டிகல்ல வரும்? பேச விடுங்க, அந்த பொண்ணை ஜெயிக்க விடுங்க. 124 147 124 147 124ல இருந்து 147 வரை எப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியால உச்சநீதிமன்றம் இருந்தது? பேச விடுங்க, அந்த பொண்ணை ஜெயிக்க விடுங்க. 1774 1774 சரியா? 1774 அப்படிங்கிறது எப்போ வந்து நமக்கு டெல்லிக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆச்சு? 1830 1930 50 1950 இண்டிவிஜுவலா கேட்க விட்டா அவங்கள பேச விடுங்க, அப்பதான் அவங்களும் பாஸ் ஆவாங்க. 1950 ஜனவரி 28 1950 ஜனவரி 28 ஹெச்ஜே ராணியா. ஹெச்ஜே ராணியா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஜே, the first Indian GJI. 1950 ஜனவரி 28. ஏன்னா 1774 சர் எலிசா இம்பே. சர் எலிசா இம்பே அவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியன், அவர் பிரிட்டிஷ்காரர். அது வந்து சிஜேஆ இருந்தவர். உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே ஞாபகம் வச்சுக்கணும். 124 147 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மொத்தம் எத்தனை? 34. தலைமை நீதிபதியா இருக்கிறவர் எத்தனையாவது? 50வது யாரு? டிஒய் சந்திரசூட். டிஒய் சந்திரசூட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நிறைய பேசுறதுனால நான் சுவிட்ச் ஓவர் ஆயிட்டு போறேன். ஸோ வேற என்ன புதுசா இருக்கா? நான் உச்ச நீதிமன்றத்தை பத்தி பேசுறதா நம்ம நிறைய பேசிட்டு இருக்கலாம். சரியா? அடுத்த நியூஸ் முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துருப்போம். முக்கியமானது என்ன சார் இருக்கு? ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழகத்துல 15 இடங்கள்ல வெயில் வந்து 100% அப்படின்னு சொன்னா 100. ஏற்கனவே சொன்னேன். அழகுமுருகன் சொல்லப்பா, மனிதனுடைய சராசரி வெப்பநிலை 3 வகைப்படுத்து. நேற்று தான் எழுதி போட்டேன். மனிதனுடைய சராசரி வெப்பநிலை, ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படிங்கிறதுல செல்சியஸ்ல, ஃபாரன்ஹீட்ல, கெல்வின்ல நான் சொன்னேன். தெரியுமா தெரியாதா? தெரியாது. பரிச்சயமாகும். பாஸ் ஆகிறதா இருந்தா பரிச்சயமாகும். இல்லைன்னா அடுத்த முறையும் நீங்க வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு ஹார்ஷா தெரியலாம், ஆனா இந்த 30 நாளை நீங்க பயன்படுத்துங்க. தெரியலைன்னா மறுபடியும் மெனக்கெடுங்கன்ற. மெனக்கெடுங்க. இல்லைன்னா நீங்க எடுத்த முயற்சி எல்லாம் வீண். 36.9 டிகிரி செல்சியஸ், 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட், 310 கெல்வின், 310 கெல்வின். இதான் மனிதனுடைய சராசரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்வின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வெப்பம்ங்கிறது வேற, வெப்பநிலைங்கிறது வேற. வெப்பம்ங்கிறது யூனிட்டா, வெப்பநிலைங்கிறது யூனிட்டான்னு கேட்டா யூனிட்ன்றது வெப்பநிலை. டெம்பரேச்சர் தான் யூனிட், ஹீட் கிடையாது. வெப்பநிலை அதுதான் கெல்வின். இந்த கெல்வின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 15 இடங்கள்ல வேர் சதம் சொல்லியிருக்கிறான். இங்க என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏரிகளில 57% நீர் இருப்பு இருக்கா சென்னையில. அப்ப சென்னைக்கு மிக முக்கியமான ஏரி அப்படிங்கிறது செம்பரம்பாக்கம். எழுதி வச்சோம். செம்பரம்பாக்கம், மதுராந்தகம், புழல், இந்த ஏரிகள் ஞாபகம் வச்சுக்கணும். செம்பரம்பாக்கம் அப்படிங்கிறது முக்கியமான ஏரி, மதுராந்தகம் அப்படிங்கிற ஏரி முக்கியமான ஏரி, புழல் அப்படிங்கிற ஏரி வந்து முக்கியமான ஏரி. அன்னொன்று பழவேற்காடு, புலிக்காட்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 ஏரிகள் மிக முக்கியமான ஏரிகள். அதுலேயும் குறிப்பாக ஏரிகளின் மாவட்டங்களாக எந்த ஊர் சொல்லியிருக்கோம், காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் யாரு, காஞ்சிபுரம். தொண்டை நாடோட தலைநகர் எது, காஞ்சிபுரம். தொண்டை நாடு டேஸ் உடைத்து, தொண்டை நாடுன்னு சொன்னாவே யார் டைனஸ்டி, அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பல்லவர்கள் அப்படிங்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். அப்ப செங்குன்றம், அங்கதான் புழல் ஏரி இருக்கு. புழல் ஏரியை காமிச்சிருக்காங்க. சென்னைக்கு அருகே செங்குன்றத்துல புழல் ஏரி, அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெம்மேலி, இது முக்கியமான பிளேஸுங்க, மெயின்ஸுக்கு முக்கியங்க. நெம்மேலி கூட்டு குடிநீர் திட்டம் கேட்பாங்க. அதே மாதிரி மீஞ்சூர் தான் கடல் நீரை நன்னீராக மாத்திர திட்டம் இருக்கு. மீஞ்சூர் இதெல்லாம் கேட்பாங்க. அப்படியே கதை கேட்டுட்டு இருக்காதீங்க, எழுதுங்க. நெம்மேலி ஞாபகம் வச்சுங்க, மீஞ்சூர் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் முக்கியமானது. அப்ப சென்னையில குடிநீர் ஆதாரமா இருக்கிறது 1 செம்பரம்பாக்கம், நான் சொன்ன செம்பரம்பாக்கம். 2 வந்து பூண்டி அப்படிங்கிறது, பூண்டி நீர்த்தேக்கம், சத்தியமூர்த்தி. ஸோ காங்கிரசினுடைய முதல் தலைவராக இருந்த, தமிழகத்தினுடைய தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, காமராஜரால் நிறைவேற்றப்பட்டது. ஸோ 1 வந்து செம்பரம்பாக்கம் ஏரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ 2வது ஏரி அப்படிங்கிறது பூண்டி. ஸோ பூண்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 3வது சோழவரம் அப்படிங்கிற ஏரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து புழல் ஏரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து கண்ணன் கோட்டை அப்படிங்கிற அந்த 5 ஏரிகள்ல மட்டும் 6702 மில்லியன் கன அடி இருக்கா, மில்லியன் கன அடின்னு சொல்றாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது ஏரிகள். அப்ப ஏரிகள் மாவட்டம் இது காஞ்சிபுரம் அப்படிங்கிறது. தமிழகத்துல எந்த விவசாயம் அதிகமாக நடைபெறுகிறது, ஓப்பன் வெல் 14 லட்சம். தமிழகத்துல எந்தது, திறந்த வெளி கிணறு. என்ன கிணறு, திறந்த வெளி கிணறு தான் 14 14 லட்சம். அதுக்கப்புறம் போர்வெல், என்னங்க போர்வெல். அப்புறம் தான் ஏரிகள்லாம், கண்மாய்கள்லாம், ஏரி கண்மாய். 16 ஆறுகள் இருக்கு தமிழகத்துல. பெரிய ஆறுகள்ன்றது எத்தனை ஆறு, 16 ஆறுகள். ஆறுகள் கேட்பாங்க, ரிவர்ஸ்ன்றது 16 ஆறுகள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துக்கங்க. ஸோ கந்தர்வக்கோட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கலப்பு எதுவும் இல்லை, பகுப்பாய்வு அறிக்கையில் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பிரச்சனையாச்சு இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில மாட்டு சாணம் அப்படிங்கிறது குடிநீர்ல கலக்கப்படுதுன்னு சொன்னாங்கல்ல, அப்படி ஒண்ணும் கலக்கலங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படி ஒண்ணும் கலக்கல அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதே புதுக்கோட்டை மாவட்டத்துல எந்த ஊர்ல, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேங்கை வயல் அப்படிங்கிறது என்ன கழிவு, மனித கழிவு. சரியா? மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனித கழிவு, இதுவும் முக்கியமானது. நீங்க ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்குங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு வேற என்ன சார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எழுதுங்க. இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பார்ப்போம். யானைகள் வழித்தட திட்ட அறிக்கை மக்கள் கருத்து தெரிவிக்க அளிப்போம். ஒன்னு எழுதிங்க. யானை அப்படிங்கிறது தான் நம்ம தமிழகத்துக்கு இந்தியாவினுடைய பாரம்பரிய விலங்கு, ஹெரிட்டேஜ் அனிமல். சார் ஹெரிட்டேஜ் அனிமலாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 2010. 2010. யானை அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. யானை அப்படிங்கிறது நம்முடைய இந்தியாவினுடைய ஹெரிட்டேஜ் அனிமல். ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடியது 2010 2010 அப்படிங்கிறதுல தான் அறிவிக்கப்பட்டது. ஸோ 2010 அப்படிங்கிறதுல அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நம்மளுடைய அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டால்பின். அக்வாட்டிக் அனிமல் இது டால்பின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நேஷனல் அனிமல் அப்படின்னு கேட்டா டைகர், பெங்கால் டைகர். இட் வாஸ் ஒரிஜினலி லயன். ஆரம்பத்துல ஆசியாட்டிக் லயன். என்ன லைன்? ஆசியாட்டிக் லைன். ஆசிய சிங்கங்கள் காணப்படக்கூடிய காடு இது. கிர் காடுகள், கிர் ஃபாரஸ்ட். என்ன ஃபாரஸ்ட்? கிர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. So where it is located? கிர் ஃபாரஸ்ட் குஜராத்ல இருக்கு. ஜிஜி குஜராத்ல இருக்கு கிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? குஜராத்ல இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி எது? குஜராத்தோட முதலமைச்சர் யாரு? பூபேந்திர படேல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பிஜேபி இரண்டாவது முறையாக. அப்ப யானைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷம்? 1992. எழுதி வச்சுக்கணும். யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1973.
73 1973 யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. யானைகள் அப்படின்னு சொன்னாவே குறிப்பா முதுமலை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நீலகிரியில தான் வருது. முதுமலை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நீலகிரியில வருது. யானையை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விருது வாங்கணும். என்ன விருது வாங்கணும்? ஆஸ்கார் விருது வாங்கணும். என்ன விருது வாங்கணும்? ஆஸ்கார் விருது வாங்கணும். ஆஸ்கார் விருது வாங்கணும் எந்த படத்துக்காக? ஆவண படம் அப்படின்றது. எலிபென்ட் விஸ்வரஸ். எலிபென்ட் விஸ்வரஸ் அப்படிங்கறவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமா அந்த யானையை பாதுகாக்கிறவங்க எந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து எழுதி வச்சுங்க, நம்முடைய நீலகிரி வரையாடு தமிழகத்தினுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல், ஸ்டேட் அனிமல். தமிழகத்தினுடைய ஸ்டேட் அனிமல் அப்படிங்கிறது நீலகிரி வரையாடு. நீலகிரி வரையாடு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஒரு சென்செக்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. சென்சஸ் அப்படிங்கிறது 140 தொகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்க சென்சஸ் நடந்துட்டு இருக்கு, நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ எழுதி வச்சுங்க, இந்த பூங்கா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க படிக்க வேண்டியது முக்கியம் முக்கியம் முக்கியம். நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பயோஸ்பியர் படிச்சுக்கணும். எந்த ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் உயிர் கோளங்கள் அப்படிங்கிறது படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து பேட் சான்ச்சுரி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்புறம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வைல்ட் லைஃப், சரியா, வனவிலங்கு சரணாலயங்கள். இது நேஷனல் லெவலையும் சரி ஸ்டேட் லெவலையும் சரி. நேஷனல் லெவலையும் படிச்சுக்கணும், ஸ்டேட் லெவலையும் படிச்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில முக்குருத்தி தேசிய பூங்கா இது முக்கியமான ஒரு பூங்கா. முக்குருத்தி தேசிய பூங்கா அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். முக்குருத்தி நீலகிரி வரையாடுகளில் வாழ்விடமானது 13 வனப்பிரிவுகளாகவும் 140 தொகுதிகளாக பிரிக்கப்படும். இதில் அக்காமலை கிராஸ்கில்ஸ், அக்காமலை கிராஸ்கில்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும், அக்கா மலை கிராஸ்கில்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும், முக்குருத்தி தேசிய பூங்கா அப்படிங்கிறதுலையும், அதே மாதிரி கேரளத்துல ரவிக்குளம் அப்படிங்கிறதுலையும் சைலண்ட் வேலி. இந்த சைலண்ட் வேலியிலையும் தேசிய பூங்கா இருக்கு. இந்த சைலண்ட் வேலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவினுடைய சைலண்ட் வேலி அப்படிங்கிறது கேரளால தான் இருக்கு. சரியா? அமைதி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க கண்டிப்பா. அதே மாதிரி உலகத்துல இந்தியாவிலேயே மிக தாழ்வான பிறப்பிடம் கேரளால தான், குட்டநாடு அப்படின்னு எடுத்துக்கணும். என்ன நாடு? குட்டநாடு. லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா கேட்பாங்க. லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டு, அதே மாதிரி ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்ற காட்வின் ஆஸ்டின். ஹையஸ்ட் பாயிண்ட், லோவஸ்ட் பாயிண்ட் கேட்டா குட்டநாடு கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல கேட்பாங்க குட்டநாடு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் ஒரு சாதனை தான். தமிழ் இது வந்து திட்டங்கள்ல இருந்து கேட்பாங்க. இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சியில தமிழகம் தான் முதலிடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இது வந்து மெயின்ஸுக்கு கேட்பாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், மெயின்ஸ் டாபிக்ல கேட்பாங்க. தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி இந்தியாவினுடைய தேசிய வளர்ச்சியை காட்டிலும் அதிகரித்திருப்பது அப்படிங்கிறது காரணம் அப்படிங்கிற மாதிரி மெயின்ஸ்ல எழுத சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3.2 லட்சம் பேர் இப்போ வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. நடப்பு ஆண்டுல அட்மிஷன் ஆயிருக்கு. இன்னும் அட்மிஷனே ஸ்டார்ட் பண்ணல. கோடை விடுமுறையே இன்னும் இப்பதான் விட்டுருக்காங்க. ஆனாலும் அட்மிஷன் ஆயிட்டு இருக்கு. 3.2 லட்சம் மாணவர்கள் சேர்க்கையா. மெயின்ஸுக்கு முக்கியமான விஷயம். மெயின்ஸுக்கு முக்கியமானது அரசு பள்ளியில. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு? நல்லா பேசுங்க. அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஜிடிபியை உலக அளவில் உயர்த்த மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. எழுதிக்க தலைப்பு ஜிடிபி. ஜிடிபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜிடிபினாவே கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆண்டுல ஒரு நாட்டுல உருவான பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் earned in a year, within the nation. ஒரு நாட்டுல ஒரு வருடத்துல ஒரு உற்பத்தியான ஒட்டுமொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய ஒட்டுமொத்த மதிப்பு தான் என்ன சொல்றோம்? ஜிடிபி. சரி, யாரு சொல்லுவா? பெர் கேபிட்டா அப்படிங்கறத முத கால்குலேட் பண்ணவர் யார்? எக்கனாமிக்ஸ்ல முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கூட தெரியல. தம்பி சொல்லுங்க, லட்சுமணன் சொல்லுங்க. தாதாபாய் நவ்ரோஜி நேஷனல் இன்கம். நான் கேட்கறது பெர் கேபிட்டா. தம்பி சொல்லுங்க. ஒருத்தர் கூட தெரியல. பாத்தீங்களா? இப்ப பரிச்சயமா இருக்கீங்களா இல்லையா? அப்ப இந்த கேள்வி கேட்டா அவுட். இதுதான் ஒரு 5000 பேருக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு போவோம். ஒருத்தராக சொல்லியிருந்தா ஓகே. ஆனா நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணதுதான். +1 எக்கனாமிக்ஸ் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எக்கனாமிக்ஸ் ஓவர் முடிச்சுட்டோம். குட்னஸ், யாருங்க அவர் பேரு? குஸ்னெட். அவரோட பேர் என்ன? குஸ்னெட். அவர் தான் பெர் கேபிட்டா. பெர் கேபிட்டாவோட ஃபார்முலா என்ன? பெர் கேபிட்டான்னு சொன்னாவே டோட்டல் நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். டோட்டல் நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். மொத்த தேசிய வருமானம், நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால வகுக்க கிடைப்பதுதான் அது
பெர் கேபிட்டா அப்படிங்கிறது. மூணு விஷயம் முக்கியமானது. ஜிடிபி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நேஷனல் இன்கம் ஞாபகம் வச்சுக்கணும், பெர் கேபிட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ எந்த மாதிரி கால்குலேட் பண்றா? அப்போ ஜிடிபியை உலக அளவில் உயர்த்தணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஜிடிபி அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சார் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ கவனமாக படிச்சுங்க. ஸோ அடுத்த நியூஸ் அப்படிங்கிறது, கொடைக்கானலில் முதல்வர் இருக்கிறார். ஸோ முன்னாள் சிறப்பு டிஜிபி, இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம, வந்து ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஸோ ஒரு எஸ்பி, அந்த மாதிரி பெண் எஸ்பி மீது தவறான பாலியல் சீண்டல் இருக்கிறதுனால இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மெயின்ஸில் நீங்கள் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் அப்படிங்கிறது இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு படிக்கணும். அதே மாதிரி நிர்மலா தேவி உங்களுக்கு ஃபியூச்சரில் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அருப்புக்கோட்டையில் ஒரு கல்லூரி பேராசிரியர் இருந்தவங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பர்டிகுலராக பெண்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆபாசமாக பேசி அவங்கள வந்து பல்வேறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸோ என்ன சார் அந்த தவறான பாதைக்கு அழைச்சதுனால அவங்க மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஸோ நிர்மலா தேவி இவங்களாம் ஞாபகம் வச்சுக்கணும். பெண்களுக்கு எதிரான அநீதிகள்னு சொல்லிட்டு மெயின்ஸ் எழுதும்போது இந்த வழக்கெல்லாம் நீங்கள் கூட்டிட்டு காட்டணும். எப்பவுமே வழக்குகள் வந்து டெக்ஸ்ட் புக்கில் படிச்சுதான் இருக்கக்கூடாது. அது வந்து காக்கை பட்டினியாரு ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய மாசாத்தி அம்மை அப்படிலாம் கேட்க மாட்டா. இந்த மாதிரி நடப்பு ஆண்டில் இருக்கக்கூடிய சமீபத்திய பிரச்சனைகளை தான் கேட்பா. சமீபத்திய பிரச்சனைகள் இதெல்லாம் வேணும். பில்கிஸ் பானு வேணும், நிர்மலா தேவி வேணும், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த நபர் வேணும், டிஜிபி ராஜேஷ். அப்ப அந்த 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 ஐபிஎஸோட பேர் தெரிஞ்சிருக்கணும். அப்படி எழுதுனதால தான் உங்களுக்கு யூ ஷுட் பி சரியா. நீங்க வந்து ஃபுல் பிளஜ்டா அவேர்னஸ்ல இருக்கீங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல தான் கேட்பாங்க, ஜிகேல கேட்க மாட்டாங்க. ஜென்ரல் அவேர்னஸ். அடுத்த நியூஸ் போயிடலாம், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த பக்கம் எப்பவுமே முக்கியமான பக்கம்னு சொல்லியிருக்கேன். 3 கட்டுரை இருக்கும். எடிட்டோரியல் பார்ட், போட்டித் தேர்வுகளில் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த 3 கட்டுரைகளை நீங்க பார்க்கணும். 1 எழுதி வச்சுங்க, வெப்ப அலை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹீட் வேவ்ஸ். அந்த ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வெப்ப அலை. அதை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு பார்க்கலாம். 15 நாளுக்கு மேலாக தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட நகரங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக பதிவாகி வருகிறது. ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது ஞாபகம், 100 டிகிரிக்கு மேலே இருந்துட்டு இருக்குங்க. சோ எப்பவுமே தமிழகத்துல வெயிலுக்கு பெயர் பெற்றவை அப்படின்னு சொன்னா சேலம் தான் ஃபர்ஸ்ட் வரும், 2வது ஈரோடு. சோ வெயிலுக்கு பெயர் பெற்றவை, வெப்பத்தால் அதிகம் பாதிக்கப்படாத கோவையில. இங்க பாருங்க, இந்த கோவையில எப்பவுமே பாதிக்கப்படாது. என்ன ஒரு விஷயம்னா, இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உதகையில, கொடைக்கானல்ல, ஏலகிரியில இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசிறிலாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல ஃபேன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏசின்றது இருக்கவே இருக்காது. ஆனா சமீபத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க விசிறி வீசப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஏற்காடுல, எங்க ஊட்டியில, எங்க ஏலகிரி, அந்த மாதிரி இருக்க கொடைக்கானல். அப்பெல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய மெட்டீரியலாஜிக்கல் சேஞ்சஸ், வெதர் கிளைமேட் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை. கோவையில கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 100 டிகிரிக்கு அதிகமான இருக்கான். எப்பவுமே கோவை என்றாலே ஒரு குளிர் நகரம் சரியா. ஆனா பாருங்க 100 டிகிரிக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி 1951 இந்த ஆண்டை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பிறகு 1951க்கு பிறகு எழுதி வச்சுங்க. 1951க்கு பிறகு 1951க்கு பிறகு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 1951 1951க்கு பிறகு அப்படிங்கிறது வந்து ஊட்டியில என்ன பண்ணிருக்காங்க, 84.2 டிகிரி பதிவாகி இருக்கா. ஃபாரன்ஹீட் தான் இதுவும் 84.2 டிகிரி. இது முதல் முறையாக ஊட்டியில இருக்கு. முக்கியமானதுங்க, ஊட்டியில குளிர்காலத்துல மைனஸ்ல போயிட்டு இருக்கோம், பயங்கரமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பிய நாடுகள் மாதிரி இருக்கு அப்படிலாம் சொன்ன காலம் போய் 1951க்கு பிறகு. இது எதுக்கு சார்? மெயின்ஸ் டாபிக். இது வந்து மெயின்ஸ் டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெயின்ஸ் டாபிக்ல சமீபத்தில எந்த மாதிரியான பருவகால மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन கண்டிப்பா கேட்டுருவாங்க. மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்களேன், குளுமைக்கு பெயர் பெற்ற மற்றொரு ஊரான ஏற்காட்டுல முதல் முறையாக மின்விசிறி பயன்படுத்துறாங்க. முதல் முறையாக ஏற்காடுல மின்விசிறி பயன்படுத்துறாங்க. விசிறி வீசிட்டு இருக்கிறாங்க. அப்பனா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. இது எல்லாமே அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் எங்க மாதிரி இருக்கு. ஒருபுறம் மனிதர்கள் வெயிலால் அவதிப்படும் நிலையில் போது மழைப்பொழிவு இல்லாதது, கடும் வெயில் போனவற்றால் வனப்பகுதியில் பெரும்பாலான நீர்நிலைகள் வறண்டு விட்டன. பொள்ளாச்சி அருகே டாப் ஸ்லிப். இந்த டாப் ஸ்லிப் உங்களுக்கு தெரியும், அங்கேயும் ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு. டைகர் ரிசர்வ் யானைகள் முகாமிலிருந்து 20 யானைகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தண்ணி இல்லை, காடுகள்லயும் தண்ணி இல்லை, இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ்லயும் தண்ணி இல்லை அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எழுதி வச்சுங்க, மெயின்ஸுக்கு நல்லா படிச்சுங்க. இன்னொரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு, ஏரி வாரிய குழு சரியா, லேக் ரீஜனல் போர்டு. இது என்ன சார் அப்படின்னு சொன்னா ஏரிகளை பாதுகாக்கிறதுக்காக 1970ல எவ்வளவு ஏரிகள் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் புரியாது.
என்ன ஆனா நீங்க மெயின்ஸ் வரும்போது உணர்வீங்க மெயின்ஸ்ல முக்கியம் 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 கண்டிப்பா நீங்க மெயின்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட்ல இருந்து வரவே வராது டெக்ஸ்ட் புக்ல இருந்து மினிமம் தான் 25% தான் டெக்ஸ்ட் புக்ல இருந்து ரிமைனிங் 75% வந்து இந்த மாதிரி நீங்க எக்யூப் பண்றதுல இருந்தா இருக்கு வெளியில இருந்து எடுக்கிறதா 70ல சொல்லியிருக்கா 1970ல தமிழகத்துல இருந்த ஏரிகளோட எண்ணிக்கை 39,202 ஏரி இருந்திருக்கு அப்பனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே மன்னர்களால் உருவாக்கப்பட்டது தற்போதுள்ள ஏரிகளில் பெரும்பாலானவை 3ஆம் நூற்றாண்டு காலத்துலதான் 8ஆம் நூற்றாண்டு வரை சோ 3 to 8 தான் ஏரி கட்டியிருக்காங்க 3 to சரியா 8வது நூற்றாண்டு 3வது நூற்றாண்டுல இருந்து 8வது நூற்றாண்டு வரைக்கும் தான் நமக்கு ஏரிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது 1970களில் 39,202 ஏரிகள் இருந்தது 39,000 எதெல்லாம் முக்கியம் சொல்றா அட்லீஸ்ட் ஒரு தனிப்பக்கம் உங்களோட எய்ம் வந்து குரூப் 1 இருந்துச்சுன்னா குரூப் 2 இருந்துச்சுன்னா யூபிஎஸ்சி இருந்துச்சுன்னா மெயின்ஸ் எழுதுறதா இருந்துச்சுன்னா இன்னொன்னு தமிழே மெயின்ஸ் இனிமேல் தமிழே மெயின்ஸ் தானே ஆமா டிஸ்கிரிப்டிவ் என்னதான் மெயின்ஸ் தான் தமிழே மெயின்ஸ் தான் இனிமேல் குரூப் 1 குரூப் 2 தமிழே மெயின்ஸ் தான் அப்படிங்கிறப்ப நான் பேசுறது புரியும் எவ்வளவு சார் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க படிக்கணும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பழைய ஏரிகள் 116 என்கிறது ஒரு புள்ளி வரும் பாருங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாயிருக்கா 116 ஏரி தமிழகத்தில் இருக்கா 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் உருவான ஏரிகள் 116 இன்ன வரைக்கும் இருக்கின்றார் அதுல செம்பரம்பாக்கம் ஏரி மாமண்டூர் ஏரி காவேரிப்பாக்கம் ஏரி தென்னேரி வீராண ஏரி வீராணத்தை நான் சொல்லவே இல்லை வீராண ஏரி முக்கியமானது கடலூர் மாவட்டத்தில் வரும் வீராணம் ஏரி அதுவும் முக்கியமானது வீராணம் ஏரி காவேரிப்பாக்கம் தென்னேரி வீராணம் உத்தரமேரூர் ஏரி ராசு சிக்கமங்கல ஏரி பெருமாள் ஏரி மதுராந்தகம் இதெல்லாம் 1000 ஆண்டுகள் பழமையானதுன்றதுக்காக சொல்ல வரேன் ஏரிகள் தெரிஞ்சு வச்சுக்க முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க ஏரி வாரிய குழு அதிகரித்து வரும் பெண்கள் முன்னேற்றம் மெயின்ஸ் டாபிக்னு போடுங்க மெயின்ஸ் டாபிக் கேட்பாங்க ஜஸ்டிஃபை பண்ணுப்பா இந்தியாவுல பெண்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கு கண்டிப்பா மெயின்ஸ் டாபிக் கம்பல்சரி படிக்கணும் பொருளாதாரத்துல எப்படி இருக்கிறாங்க பெண்கள் எப்படி இருக்கிறாங்க இது கூட கேட்கலாம் தமிழகத்துல அரசு பேருந்து அப்படிங்கறது உருவாக்குனது மூலமாக பெண்களின் முன்னேற்றம் எவ்வாறு இருக்கு ஒரு ஆய்வு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சரி அதுக்கு முன்னாடி எப்படி அதுக்கு பின்னாடி எப்படி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் மெயின்ஸ் டாபிக் ஸோ நல்லா படிச்சுங்க மெயின்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள கொஸ்டின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் திருக்குறள் ஒரு தவிர்க்க முடியாத கொஸ்டின் பேப்பரா இருக்கு ஞாபகம் வச்சு திருக்குறள்ல அதிகாரம் அறிவுடைமை அப்படிங்கிறதுல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அதாவது வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அதாவது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure அந்த கான்செப்ட் படி இருக்கிறவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லைன்ற பிரிவென்ஷன் அந்த ப்ரீகாஷன் அண்ட் பிரிவென்ஷன் இருக்கிறவருக்கு எந்த நோய் வந்தாலும் பயப்பட மாட்டாரு முதல்ல வராது வருமுன் காப்பதே சிறந்தது வருமுன் காப்போம் திட்டம் கலைஞரோட வருமுன் காப்போம் திட்டம் இன்னுயிர் காப்போம் திட்டம் கேட்பாங்க இன்னுயிர் காப்போம் திட்டம் வருமுன் காப்போம் திட்டம் நேற்று கூட ஒரு 12 திட்டம் சொன்னேன் தமிழக அரசினுடைய நேற்றுக்கு ஈவினிங் கரெக்டா வந்து நம்ம 7:30 கிளாஸ்ல அட்டன் பண்ணவங்களுக்கு நான் சொன்னேன் தமிழக அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது மொத்தம் 18 திட்டங்கள்ல 12 திட்டங்கள் அப்படிங்கிறது நேற்றுக்கு ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அந்த மாதிரி அந்த கிளாஸஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ் அப்படிங்கிறது அப்ப திருக்குறள்ல அதிகாரம் அறிவுடைமையில என்ன சொல்லியிருக்கிறாரு வரப்போவதை முன்னே அறிந்து சரியா காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியான துன்பம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இப்ப என்னென்ன நடந்துட்டு இருக்கு இதுல தேவையானதை மட்டும் பார்ப்போம் ஸோ ஒண்ணு மாற்றம் ஏற்பட்டிருக்கு எழுதி வச்சுங்க என்ன சார் அப்படின்னு சொன்னா மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்ப தமிழகத்துல இருக்கா அப்படின்னு இந்தியாவில இருக்கான்னு கேட்டா இல்ல ஆனா அப்படி ஒண்ணு வரவிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அப்ப இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எந்த ஆர்டிகிள் சொல்லப்பட்டிருக்கு 16 நல்லா சொல்லுங்க 16(1)(6) அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பார்ட் 3 சோ எங்க சார் சொல்லப்பட்டிருக்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னாவே பார்ட் 3 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் பார்ட் 3ல அதுவும் முக்கியமானது ஆர்டிகல் 16ல ஆர்டிகல் எதுல சொல்லப்பட்டிருக்கு 16ல சொல்லப்பட்டிருக்கு இடஒதுக்கீடு குறித்த கமிட்டிகள் எழுதுங்க தலைப்பு இடஒதுக்கீடு குறித்த கமிட்டிகள் அப்படிங்கிற வழக்குகள் அப்படின்னு போடுங்க இடஒதுக்கீடு குறித்தது அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்தது காக்கா கலேகர் ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கான ஆணையம் காக்கா கலேகர் ஆணையம் யாராவது ஊரால் சொல்லுங்க பாப்பா எந்த வருஷம் 1953 எக்ஸாக்ட்லி கரெக்ட்
1953 காக்கா கலேகர் அப்படிங்கிறது தான் இடஒதுக்கீடு குறித்து ஆராய்ந்த முதல் கமிட்டி, காக்கா கலேகர் ஆணையம் அப்படிங்கிறது. அடுத்து முக்கியமானது சட்டநாதன் ஆணையம், இதுவும் முக்கியமானது. 71 1971 சட்டநாதன் ஆணையம், ஞாபகம் வச்சுக்கணும். 1971ல சட்டநாதன் ஆணையம், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்திரா ஷஹானி வழக்கு, இந்திரா ஷஹானி வழக்கு இதுவும் முக்கியமான வழக்கு. யாரோட சார் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் சொல்லுவா? தமிழகத்துல எந்த ஆண்டு முதல் 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு வருகிறது? 1989 இருந்து. எந்த வருஷத்துல இருந்து? 1989 அந்த வருஷத்துல இருந்து தான் 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு வருகிறது. 1989 முக்கியமான ஒரு வருஷம். ஸோ டாக்டர் முத்துலட்சுமி இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதே மாதிரி மூவடூர் ராமாமிர்தம் அம்மையார் முக்கியமானவங்க. இந்த 2 திட்டங்கள் 1989 தான். சரியா? திட்டங்கள். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல ஒண்ணு நேரு ரோஜ்கார் யோஜனா, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, அதே சேம் 1989 தான். இந்த டாக்டர் முத்துலட்சுமி அப்படின்னு சொன்னா மெட்டர்னிட்டி, அதாவது மகப்பேறு உதவி திட்டம், மகப்பேறு பெண்களுக்கு. அதே மாதிரி மூவடூர் ராமாமிர்தம் அம்மையார்னா திருமண உதவி திட்டம். என்னங்க? திருமண உதவி. இப்ப இதுதான் புதுமை பெண் திட்டம்ன்றத கொண்டு வந்திருக்காங்க. 1000 ரூபாய். சோ உயர்கல்வி படிக்கக்கூடிய மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய திட்டம் மூவடூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம். தமிழகத்தில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது? 69%. மதமா, சாதியா, மொழியா? சாதி. சொல்லுங்க. சாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. சாதி வாரியாக கணக்கெடுப்பு முதல்ல எடுத்து முடிச்ச மாநிலம் பீகார். அடுத்த மாநிலம் எது? ஒடிசா. எந்த மாநிலம்? ஒடிசா. சோ நடப்பாண்டுல நிறைய மாநிலங்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி. சோ அடுத்து என்ன சார் முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஆர்பிஐ கொஞ்சம் பேசலாம், ஆர்பிஐ பத்தி பேசலாம். சோ வட்டி வசூல கரெக்டா வசூலிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ தமிழ்லைங்க சொல்லுப்பா. ஆர்பிஐயோட ஆக்ட் இருங்கப்பா. 43 சம்பந்தமே இல்லை ஆர்பிஐக்கு அதுக்கும். சொல்ல விடுப்பா. வனராஜன் சொல்லுப்பா. ஆர்பிஐ அப்படிங்கிறது எந்த கமிட்டி? கவனி. ஆர்பிஐ எந்த கமிட்டி? நமக்கு வரும்போது தான் தெரியல பாருங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வரும்போது தெரிஞ்சிருது ஈஸியா. ஆனால் உங்களுக்கு இன்டர்வியூல பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கேள்வி கேட்க மாட்டேங்க. நமக்கு நானே கேட்பேன். இவ்வளோ 4 பேரை வச்சுக்கிட்டு சொன்னா கூட ஞாபகம் இருக்கும். கை தூக்குங்கப்பா, கை தூக்குங்க. மற்றவங்க கேட்கும்போது இங்கிருந்து கை தூக்கி சொல்லிப்பலாம். இன்டர்வியூல அப்படி ஒரு சிஸ்டத்தை வேணா கொண்டு வரலாம். மற்றவங்களை கேட்கும்போது நம்ம வந்து கை தூக்கி ஆன்சர் சொல்லிக்கலாம். உனக்கு தெரியுமாப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். நமக்கு நேருக்கு நேரம் கேட்கும்போது தெரியலாம் போச்சு. ஹில்டன் யூ கமிட்டி தான். குட். என்ன கமிட்டி? ஹில்டன் யூ கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ 1934 ஆக்ட். 1934 ஆக்ட். ஸோ செயல்படுத்துறது 1935 ஏப்ரல் 1. 1935 ஏப்ரல் 1. முதல் கவர்னர் யாரு? ஆஸ்பாரின் ஸ்மித். ஆஸ்பாரின் ஸ்மித். முதல் இந்தியன் கவர்னர் யாரு? சிடி தேஷ்முக். நல்லா பேசுங்க. சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ இப்ப இருக்கிறவர் யாரு? சக்திகாந்த தாஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யாருமா? சக்திகாந்த தாஸ். நிறைய வாய்த்தாரு சொல்லணும். சக்திகாந்த தாஸ் இப்ப இருக்கக்கூடிய ஆர்பிஐயோட கவர்னர். ஆர்பிஐ நேஷனலைஸ்ட் ஆனது தம்பி சொல்லுங்க. ராமநாதபுரம் வீர விக்னேஷ். நேஷனலைஸ்ட் ஆனது சரியா தெரியல. கௌதம். 49 என்ன ஆக்ட்? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். வைப்ரண்டா படிக்கிறவங்க நான் தேடுறேன். வைப்ரண்டா சொல்லி கொடுத்தத பரிச்சயம் ஆகிறவங்க தேட வேண்டி இருக்குங்க. 1949 சரியா? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். தம்பி சொல்லுப்பா. வெஸ்லி முத இந்தியாவுல 1969 எத்தனை வங்கிகள் நேஷனலைஸ்ட் ஆக்கப்படுச்சு? 14. எத்தனை வங்கி? 14. 80 எத்தனை? 6. சோ நரசிம்மன் கமிட்டி எதோட தொடர்புடையது? பேங்கிங் ரிஃபார்மேஷன். நரசிம்மன் கமிட்டி எதோட தொடர்புடையது? பேங்கிங் ரிஃபார்மேஷன். படிங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாவே பேங்க் ரேட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்டிஆர் அப்படிங்கிறது இதுக்கு இங்க தேவையில்லை. எஸ்எல்ஆர் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்எல்ஆர். அதே மாதிரி சிஆர்ஆர் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லா ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்த ரேட்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். பிஆர் அப்படின்னா பேங்க் ரேட். ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்கும் பப்ளிக்கு எவ்வளவு வட்டி விகிதத்துல கடன் கொடுக்கணும்னு முடிவு பண்றா. அதான் பேங்க் ரேட். ரெப்போ ரேட்ன்றது ரிசர்வ் பேங்க் வந்து ஒவ்வொரு வணிக வங்கிகளுக்கும் எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க. அதான் ரெப்போ ரேட். திருப்பி செலுத்தும் போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனாவே ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் எவ்வளவு தன்னுடைய கையில இருப்பா வச்சுக்குது. சரியா?
டு மீட் அவுட் த ஃபினான்ஷியல் ரிஸ்க் இன் ஃபியூச்சர். எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மீட் அவுட் பண்றதுக்காக தன்னோட கையில வச்சிருந்தா எஸ்எல்ஆர், ரிசர்வ் பேங்க்ல போய் வச்சிருந்தா சிஎல்ஆர். சரியா? அதான் சிஆர்ஆர். அதுக்கு பேர் என்ன? சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கம்பல்சரி வைக்கணும். 1000 crore நீங்க போய் அங்க போய் ரிசர்வ் பேங்க்ல வச்சுதான் நீங்க ஒரு பேங்கை தொடங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சூழல். இதெல்லாம் முக்கியமானது. டெல்லி முதல்வர் யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த கட்சி? ஆம் ஆத்மி கட்சியோட சின்னம் என்ன? புரும் ஸ்டேக், துடைப்பம் அப்படிங்கிற புரும் ஸ்டேக். இப்போ அவர் வந்து எந்த ஜெயில இருக்காரு? பீகார் அப்படிங்கிற ஜெயில இருக்கிறாரு. எதற்காக இருக்கிறார்? மதுபா கலால் அப்படிங்கிறது வந்து மதுதான், மது சம்பந்தப்பட்டதுல தான். ஸோ ரொம்ப முக்கியமான இவரும் ஜெயில தான் இருக்காரு. இவரும் ஜெயில தான் இருக்கிறாரு முன்னாள் அப்படிங்கிறது. எழுதி வச்சுக்க. டேட் மாத்தி இருக்கிறான். யூஜிசி யாரு இருந்தா சொல்லுங்க. 16ஆம் தேதி போட்டுட்டு இருந்தோம். இப்ப 18ஆம் தேதி வந்துருச்சு. ஸோ எழுதி வச்சுக்க. யூஜிசியோட தலைவர் கேட்பாங்க முக்கியமானது. யூஜிசியோட தலைவர் சரியா? ஜெகதீஷ் குமார். யூஜிசியோட சேர்மன் கேட்பாங்க முக்கியமானது. யூஜிசியோட சேர்மன் யாரு சார்னா ஜெகதீஷ் குமார். யூஜிசி சொன்னாவே கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இட் இஸ் பியூர்லி கான்ஸ்டிடியூஷனல் பாடி. யூஜிசினாவே கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லப்படுறது 315. சாரி, யூஜிசியா? யூஜிசி வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. யூஜிசி அப்படின்னு சொன்னாவே அது 1948. யூஜிசினாவே 1948 குழு, கல்வி குழு உருவானது. ஆனா யூஜிசி ஆரம்பிச்சது 1953. 1953. ஸோ யூஜிசி அப்படின்னு சொன்னாவே யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். வேற என்ன சார் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற என்ன சார் முக்கியமானது சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்த நியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எந்த நிறுவனம் தற்போது தடை செய்யப்பட்ட நிறுவனமா இருக்கு? நெஸ்லே. நல்லா பேசுங்க. நெஸ்லே எதற்காக தடை செய்யப்பட்டதா இருக்கு? சிறு குழந்தைகள் சாப்பிடக்கூடிய நெஸ்லே உணவு பொருள்ல அதிகமான சர்க்கரை இருக்கு. உணவு பாதுகாப்பு சட்டம் கேட்பாங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. FSSAI எழுதிங்க. FSSAI இது முக்கியமானது. இதுதான் உணவு தரக்கட்டுப்பாடு. சோ உணவு தரக்கட்டுப்பாடு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. FSSAI இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் பண்ணுவோம் ஹோட்டல்ஸ்க்குலாம். உணவு பண்டங்கள் தயாரிக்கக்கூடிய அத்துணை நிறுவனங்களுக்கும் யாரு சார் தர நிர்ணயம் பண்ணக்கூடிய சர்டிபிகேட் கொடுப்பானா? FSSAI அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியன் சரியா? இந்த ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நெஸ்லே அப்படிங்கிறதுல செரலாக். நெஸ்லேங்கிறது கம்பெனி, அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து செரலாக். நெஸ்லேங்கிறது கம்பெனி, நெஸ்லே அப்படிங்கிறது வந்து கம்பெனி, செரலாக் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா சர்க்கரை கலப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா கேட்பாங்க. வறட்சி நிறுவனமாக கர்நாடகத்துக்கு 3400 கோடி விடுவிப்பு. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். வறட்சி கர்நாடகம் அப்படிங்கிறது வறட்சியான மாநிலமாக அறிவிக்கப்படுகிறது. அதான் பாருங்க எவ்வளோ ரொம்ப புண்ணிய பூமியா இருந்துச்சு. அது வறட்சியான மாநிலம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. அமித்ஷா ஹெலிகாப்டர். ஜார்க்கண்டோட கேபிட்டல் சிட்டி எது? ராஞ்சி. ஜார்க்கண்ட் எத்தனாவது மாநிலம்? 28வது மாநிலம். பீகார்ல இருந்து பிரிஞ்சது அது ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டோட முன்னாள் முதலமைச்சர் யாரு? சரியா? ஹேமந்த் சோரன். அதுக்கு முன்னாடி சிபு சோரன். ஹேமந்த் சோரன். இப்ப சம்பை சோரன். இப்ப யாரு? சம்பை சோரன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். மக்களவை 6ஆம் கட்ட தேர்தல். மேகதாது அணை. மேகதாது அணை எந்த ஆற்றின் குறுக்கே? காவிரி குறுக்கே. எந்த ஆற்றின் குறுக்கே? காவிரி குறுக்கே. எந்த ஊர்ல? கர்நாடகா. எந்த ஊர்ல? கர்நாடகாவில். ஸோ இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை, முக்கியமான அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். விளையாட்டு செய்திகள். ஸோ விளையாட்டு செய்திகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? மேட்ரிட் அப்படிங்கிறது எந்த நாட்டில் இருக்குன்னு சொன்னோம்? ஸ்பெயின். மேட்ரிட் ஸ்பெயின்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம்? ஓபன் டென்னிஸ். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. யார் எந்தெந்த விளையாட்டோட தொடர்புடையவர்களா இருக்கிறாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. T20 உலகக்கோப்பை நியூசிலாந்து அணி அறிவிப்பு. நியூசிலாந்து அணியோட கேப்டன் யாருப்பா? கென் வில்லியம்சன் அப்படிங்கிறவர். அவர் தான் கென் வில்லியம்ஸ். மக்களவையோட 3ஆம் கட்ட தேர்தல். 1352 வேட்பாளர்களில் 9% பேர் மட்டுமே பெண்கள். எழுதி வச்சு. இதெல்லாம் மெயின்ஸுக்கு முக்கியம். மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 9% பேர் தான். எங்கே போச்சு? 33% கேள்விக்குறியாகிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு. 3ஆம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறதுல 1352 வேட்பாளர்கள் இருக்காங்க. வெறும் 9% தான். அப்படின்னா ஒரு 120 பேர் தான் இருக்காங்க.
120 பேர் தான். 1000க்கு 1350க்கு 120 பேர் அந்த மாதிரி இருக்கிறது. இதுவும் முக்கியமானது. ஸோ ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. கனடாவோட பிரதமர் யாரு? ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ காலிஸ்தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அங்க ஒரு அடைக்கலம் இருக்கிறாங்க. கனடாவில் அடைக்கலம் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். காலிஸ்தான் அப்படிங்கிறது பிரச்சனை இருக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ இன்டர்நேஷனல் நியூஸ், கடைசி நியூஸ் இதை பார்த்து முடிக்கலாம். கடைசி நியூஸ் என்ன சார் இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்டர்நேஷனல்ல என்ன சார் நடந்திருக்கு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் அப்படிங்கறதுல என்ன இருக்கு எழுதி வச்சுங்க. போர் நிறுத்த ஒப்புதல். ஸோ எந்தெந்த நாடுக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் முத எப்ப சண்டை ஆரம்பிச்சது? அக்டோபர் 7. முத தாக்குதல் ஆரம்பிச்சது யாரு? பாலஸ்தீன், ஹமாஸ். பாலஸ்தீன் இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அக்டோபர் 7. ஸோ இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியமான பிளேஸ், ராஃபா. இஸ்ரேலோட குண்டு வீச்சு ராஃபால 22 பேர். இந்த ராஃபா அப்படிங்கிறது முக்கியமான பிளேஸ் பாலஸ்தீன்ல. பாலஸ்தீன்ல ராஃபா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிளேஸ். ராஃபா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிளேஸ். மீண்டும் சீக்கிரமா உலக போர் அப்படிங்கிறது மூலம் அபாயம் இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இஸ்ரேல், பாலஸ்தீனம், ரஷ்யா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உக்ரைன், அதே மாதிரி சவுத் கொரியா, நார்த் கொரியா, அமெரிக்கா, பிரிட்டன், அந்த நாடுகள் கூட்டமைப்பு, இங்கிட்ட ரஷ்யா, சீனா, அந்த மாதிரி கூட்டமைப்பு, சரியா? அதே மாதிரி சீனா அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட மால்தீவ்ஸ், அங்கிட்ட சீனா, தைவான், இந்த மாதிரி நிறைய நாடுகளோட கொலாபரேஷன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. காசா விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சவுதி அரேபியா தலைநகர் ரெடி வச்சு. சவுதி அரேபியாவோட தலைநகர் ரியாத். ஸோ இங்கே தான் உலகத்திலே நம்பர் 1 பெரிய விமான நிலையம் இருக்கு. சரியா? பூஜ் காலிபா அந்த ஒரு கட்டிடம், துபாயில் இருக்கக்கூடிய கட்டிடம், அது பெரிய கட்டிடம். அதே மாதிரி இங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த விமான நிலையம். ஸோ அதே மாதிரி யாரு அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு? ஆண்டனி பிளிங்கன். அப்ப ரியாத்துங்கிறது யாரோட கேபிட்டல்? சவுதி அரேபியா. உலகிலேயே மிகப்பெரிய தீபகற்ப நாடு இது சவுதி அரேபியா. கேட்பாங்க பெனிசுலார் நேஷன், வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பெனிசுலார் நேஷன் கேட்பாங்க சவுதி அரேபியா. அதே மாதிரி ஒபெக், இந்த ஒபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஇசி ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி, இதோட கூட்டமைப்பு எங்க தான் இருக்கு? சவுதி அரேபியால தான் இருக்கு. சவுதி அரேபியா the largest peninsula in the nation. வேர்ல்ட் அப்படின்னு கேட்டா ரியாத். ஸோ ஆண்டனி பிளிங்கன் அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ ஹமாஸ் அமெரிக்கா வலியுறுத்தியது போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. கென்யா, ஸ்காட்லாந்து எழுதி வச்சுங்க. ஸ்காட்லாந்தோட முதல் முஸ்லீம் முதல்வர், the first CM of முஸ்லீம் கேட்டகரி எங்க சார் அப்படின்னா ஸ்காட்லாந்து. உலகிலேயே நம்பர் 1 போலீஸ்காரங்கன்னா அவங்க தான். ஸ்காட்டிஷ் யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்காட்லாந்தோட முதல் முஸ்லீம் அப்படிங்கிறவர் யூசுப் அப்படிங்கிறவர். இவர் பாகிஸ்தான் வம்சாவளியை சார்ந்தவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய பதவியை. ஸ்காட்லாந்துல முதல் முஸ்லீம் முதலமைச்சர், முஸ்லீம் முதல்வராக கடந்த ஆண்டு பதவியேற்ற ஹம்சா யூசுப் அப்படிங்கிறது அரசியல் குழப்பத்தினால அவர் வேண்டான்னு சொல்லிவிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது இது தெரியும். அமெரிக்காவோட இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு அந்த மாதிரி போரை நிறுத்த சொல்லி போராடினாங்க. ஸோ அங்கே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஐசிஐசிஐ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் பேங்க்ஸ்ல நம்பர் 1ல இருக்கிறது ஐசிஐசிஐ. ஸோ எஸ்பிஐ அப்படிங்கிறது பொதுத்துறையில் இருக்கக்கூடிய நம்பர் 1 பேங்க். பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய பேங்க் ஐசிஐசிஐ. இது ரெண்டுமே உருவானது அப்படிங்கிறது 1955 தான். ரெண்டுமே 1955 தான் ஒன்று உருவாச்சு. ஸோ ஒன்று என்னவா அப்படின்னு சொன்னா பப்ளிக் செக்டாரா, இன்னொன்று பிரைவேட் செக்டார். ஸோ எஸ்பிஐ உருவானது 1955 தான். சரியா? ஐசிஐசி உருவானது 1955 தான். பட் இது 2000 தான் பார்த்தீங்கன்னா இது வங்கியாக செயல்பட ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவா இருந்துச்சு. ஸோ 2000 அது வங்கியாக செயல்பட ஆரம்பிச்சது. இது பப்ளிக் செக்டர்ல பெருசு, இது பிரைவேட் செக்டர்ல பெருசு. 1955 தான் ரெண்டுமே உருவானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஆந்திரத்தில் ஆலை அமைக்க 1000 கோடி கோரமண்டல் இன்டர்நேஷனல். இந்தியாவில் ரெட்டிப்பான ஐபோன் ஏற்றுமதி. ஸோ ஐபோன் அப்படிங்கிறது ரெட்டிப்பா இருக்கு ஏற்றுமதியில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ஓவர். ஸோ கிளாஸ் ஓவர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேற ஒன்றும் முக்கியமான நியூஸ்லாம் கிடையாது. இது கடைசி நியூஸ். ஸோ கடைசி நியூஸ் அவ்வளோதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஓவருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஓவர். ஸோ நல்லா படிச்சுங்க. ஸோ கிளாஸ் கரெக்டாக 10:30 ஆகுது. ஸோ நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம என்னென்ன பேசியிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம